நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் இந்த அனுபவ நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கிறேன். இது மாதிரி இன்றைக்கி குசேலருடைய கதையை சொல்கிறேன். மகாபாரத மாந்தர்கள் குசேலனாகிய நான். என் பெயர் சுதாமன் தான். குசேலன் என்ற வார்த்தை அழகற்ற, அதாவது கிழிந்து போன உடையை உடுத்துபவன் என்று பொருள். நான் கண்ணனின் இளவயது தோழன். சாந்தினிபனி முனிவரின் குருகுலத்தில் நாங்கள் இருவரும் கல்வி பயின்றோம். நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். என் அப்பாவின் பெயர் மடுகர், அம்மாவின் பெயர் ரோசனா தேவி. கண்ணன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் வளர்ந்ததும் செல்வாக்குமிக்க யாதவ குலத்தில்தான். நான் ஏழ்மையான பின்னணியை கொண்டிருந்தவன். குருகுலத்தில் எல்லா மாணவர்களும் ஆசிரியரின் இருப்பிடத்திலேயே தங்கி படிப்பது வழக்கம். மாணவர்களுக்கிடையே எந்த வேற்றுமையும் இருக்காது. குறிப்பாக கண்ணனும் நானும் உயிர் நண்பர்கள். காலம் கடந்தது. குருகுல கல்வி முடிந்தது. கண்ணன் துவாரகைக்கு சென்றான். அங்கு மன்னனாக ஆட்சி புரிந்தான். அதே நேரம் என்னை முற்றிலும் துயரமான சூழல்தான் இருந்தது. என் மனைவியாக சுசிலை துயரமான சூழலிலும் குடும்பத்தை முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு சென்றாள். ஆனால் குழந்தைகளுக்கு போதிய உணவை கூட அளிக்க முடியாத நிலை வந்ததும் அவள் உடைந்து போனாள். உங்கள் நண்பர் கண்ணனை சென்று பார்த்து வரலாமே, அவர் உதவுவாரே என்று கூறினாள் சுசிலை. ஆனால் இளவயது நண்பனிடம் எந்த ஆதாயத்தையும் பெற எனக்கு மனம் இல்லாமல் போனது. ஒரு கட்டத்தில் சுசிலை, நான் கண்ணனை சென்று பார்க்கிறேன், ஆனால் அவனிடம் நான் வறுமையில் வாடுகிறேன் என்ற சூழலை வெளிப்படுத்த மாட்டேன், எந்த ஆதாயமும் கேட்க மாட்டேன், சரியா என்றேன். என் மனைவி இதற்கு ஒத்துக்கொண்டாள். கண்ணன் என் நண்பன் என்றாலும் மன்னனும் கூட. வெறும் கையோடு அவனை சென்று பார்க்க முடியுமா? என் மனைவி ஒரு வேட்டியில் அவளை கட்டி கொடுத்தாள். அவளிடம் முன்னொரு முறை கண்ணனுக்கு அவள் பிடிக்கும் என்பதை கூறியிருந்தேன். தவிர குடும்பம் இருந்த ஏழ்மையான சூழலில் அதை தவிர வேறு எதுவும் எடுத்து செல்லவும் முடியாமல் போனது. நான் நாள் கணக்கில் நடந்து துவாரகை அடைந்தேன். அங்கு மக்கள் எல்லோரும் இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வது தெரிந்தது.
அரண்மனையை அடைந்ததும் வாயிற்காப்போன் என்னை தடுத்து நிறுத்தினான். நான் யார் என்று கேட்டான். கண்ணனின் இளவயது தோழன் நான், அவரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறினேன். என் தோற்றத்தை கண்ட அவன் இதை நம்ப மறுத்தான். நான் வந்ததை எப்படித்தான் உணர்ந்தானோ கண்ணனே வேக வேகமாக அரண்மனை வாயிலுக்கு வந்தான். என்னை கட்டி கொண்டான். என் கைகளை பற்றியபடி அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான். கண்ணனின் மனைவி ருக்மணி என்னை மரியாதையுடன் வரவேற்றாள். எனக்கு ஆசனம் அளித்தனர். வெதுவெதுப்பான நீரினால் என் கால்களை கழுவினர். எனக்கு நெகிழ்ச்சியில் கண்ணீரே வந்துவிட்டது. பின் அருசுவை உணவு வழங்கினர். வீட்டில் குழந்தைகள் பசியுடன் இருக்க எனக்கு விருந்தா? அதை மறுக்க தோன்றியது. ஆனால் ஒரு புறம் நண்பனின் வற்புறுத்தல், மறுபுறம் மறுத்தால் அதற்கான காரணத்தை கூற வேண்டுமே என்ற தவிப்பு இரண்டுமாக சேர்ந்து என்னை அந்த விருந்தை உட்கொள்ள செய்தது. இருவரும் எங்கள் சிறுவயது நாட்களை பற்றி பேசியபடியே உற்சாகம் கொண்டோம். பின்னர் நெடுந்தூரம் நடந்து வந்திருக்கிறார், அவர் ஓய்வெடுத்து கொள்ளட்டுமே என்றாள் ருக்மணி. தாராளமாக ஓய்வெடுத்து கொள்ளட்டும். அதற்கு முன்னால் எனக்காக தன் வேட்டியில் எதையோ மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறான் குசேலன். அதை முதலில் எனக்கு கொடுக்கட்டும் என்றான் கண்ணன் புன்னகையுடன். எனக்கு அவமானமாக இருந்தது. இப்படி ஒரு செல்வத்தில் திளைக்கும் கண்ணனுக்கு நான் கொண்டு வந்த அற்பமான அவளை எப்படி அளிப்பது என்றாலும் கண்ணன் உரிமையுடன் அந்த மூட்டையை பறித்து முடிச்சை அவிழ்த்தான். அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஒரு பிடி அவளை சாப்பிட்டான். இரண்டாவது பிடி அவளை எடுத்தபோது, போதுமே, குசலருக்கு தேவையான எல்லாம் கிடைத்துவிட்டது என்றாள். இது எனக்கு குழப்பத்தை தந்தது. எனக்களித்த அருஞ்சுவை விருந்தில் காரணமாக எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டதாக இவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். என் குடும்பத்தை பற்றி இவர்களிடம் எதை கூறுவது, எப்படி கூறுவது? அன்று அரண்மனையில் ஓய்வெடுத்து கொண்டு அடுத்த நாள் என் வீட்டுக்கு கிளம்பினேன். கண்ணனிடம் ஆதாயம் கேட்க முடியாவிட்டால் என்ன? அவனை சந்தித்ததே என்னை ஆனந்தம் கொள்ள வைத்தது. என் வீட்டை அடைந்தபோது அதிர்ச்சி உண்டானது. குடிசையாக இருந்த வீடு அரண்மனை போல தோற்றமளித்தது. என் குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று ஓடி வந்தனர். அவர்கள் விலை உயர்ந்த உடைகளை அணிந்திருந்தனர். வீட்டுக்குள் நுழைந்ததும் சுசிலை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். அவள் ஒரு ராணி போல தோற்றமளித்தாள். நீங்கள் கண்ணனிடம் என்ன கேட்டீர்கள்? அவர் இவ்வளவு வசதிகளை நமக்கு செய்து கொடுத்து விட்டாரே என்று நெகிழ்ந்தாள் சுசிலை. நான் எதை கேட்டேன்? கேட்காமல் அளித்தவன் அல்லவா கண்ணன். அவனல்லவா நட்புக்கு எடுத்துக்காட்டு என்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். நான் இருக்க பயமேன். அறியாமையில் உழலும் மக்களுக்கு வழிகாட்டவே மகான்கள் பிறக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவதார புருஷன்தான் காஞ்சி மகா பெரியவர். அவரது பக்தர்களில் ஒருவர் முனைவர் S.O. ராமகிருஷ்ணன். சிதம்பரத்தில் இவர் இருந்தபோது காஞ்சி மகா பெரியவர் அங்கு முகாமிட்டிருந்தார். ஆதிசங்கரரின் அத்வைதம் பற்றிய தன் ஆய்வு கட்டுரையை பெரியவரிடம் காட்டி ஆசி பெற வந்தார். நிதானமாக
முழுவதும் படித்துவிட்டு தருகிறேன் என்றார் பெரியவர். அத்வைத தத்துவத்தில் மூழ்கி திளைக்கும் துறவி கட்டுரை முழுவதும் படிக்க விரும்புவதைக் கண்டு மகிழ்ந்தார். இதே போல வேறொரு சம்பவம் ஒன்றும் நடந்தது. 1974 ராமகிருஷ்ணனுக்கும் அவரது மேல் அதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இது குறித்து மகா பெரியவரிடம் முறையிட்டார். ராமகிருஷ்ணன் எங்கு சென்றார், யாரை பார்த்தார், என்ன பேசினார் என்பதையெல்லாம் பார்த்தது போல விவரித்தார் பெரியவர். ஆச்சரியப்பட்ட ராமகிருஷ்ணன் அதிகாரியை திட்டுவார் என எதிர்பார்த்தார். ஆனால் அவரோ சௌக்கியமாக இருப்பாய் ராமகிருஷ்ணா, போய் வா என பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். சில ஆண்டுக்கு பின் அந்த அதிகாரி வலிய வந்து நட்புடன் பழகினார். ராமகிருஷ்ணனும் அதை ஏற்றதோடு தவறு செய்தவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என மகா பெரியவர் தனக்குள் இருந்து உணர்த்தியதாக தெரிவித்தார். ஒருமுறை ராமகிருஷ்ணன் காஞ்சிபுரம் அருகிலுள்ள தேனம்பாக்கம் வந்திருந்தார். அப்போது பெரியவர் ஜெபம் செய்து கொண்டிருந்ததால் காத்திருக்க நேர்ந்தது. அப்போது ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான வீட்டில் அவர் குடியிருந்தார். இருட்டிய பின் செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் பெரியவரை தரிசிக்காமலேயே கிளம்பினார். ஆனால் மடத்தில் ஜெபத்தை முடித்த பெரியவர் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு புறப்பட்டார். ஹரிக்கன் விளக்குடன் சீடர்களும் பின்தொடர்ந்தனர். காஞ்சி வரதராஜர் கோயில் மாடவீதி வந்தது. அந்த வழியாக போய்க் கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் மகானை தரிசிக்கும் பேறு பெற்றார். இருட்டில் தனியாக நடந்தவருக்கு நான் இருக்க பயமேன் என மகா பெரியவரின் ஆசி கிடைத்தது. மகா பெரியவரை சரணடைந்தால் நமக்கும் நல்வாழ்வு கிடைக்கும். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.